பர்சனாலிட்டி இது எல்லாமே ஆரியா வந்து என்ன பார்த்தோன்னே திட்டுவான், கொஞ்சம் லைட்டாக தொப்பை வந்தாவோட திட்டுவான், அது மாதிரி இது மாதிரி பண்ண அது மாதிரி பண்ணுவான். ட்ரெஸ்ஸிங்ஸு மற்ற விஷயங்கள் இது எல்லாமே சிம்பு சொல்லுவார் அடிக்கடி, இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி செய். படத்துக்கு சம்மந்தமான விஷயத்தில் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயத்தில் உதயநிதி ஸ்டாலினோட ஹெல்ப்பு. இது மாதிரி நீ ஹீரோவா இல்லை வந்து சந்தான ஹீரோவா அப்படின்னு விஎஸ்ஓபிக்கு அது ஆரியா ட்விட்டர் ரிப்ளை பண்ணியிருக்கான், சந்தானம் தான் ஹீரோ, அப்போ நீ யாருன்னு நான் காமெடின்னு அப்படின்னு இருக்கான். ட்ரை பண்ணுறதா சின்ன நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்தினுடைய வியாபாரம் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கும்பொழுது அது முந்தைய படம் இதுக்கப்புறம் என்ன படம் பண்ணுறோம் அப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. சந்தானன்ற நடிகனாக பார்க்கும்பொழுது அது ரேஸ் குதிரை மாதிரி பணம் கட்டலாம், ஆனால் அந்த குதிரையை இறங்கி வேறு மாதிரி ஒரு வேலை செய்துன்னும் பொழுது அது அவ்வளோ சீக்கிரம் யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம கொண்டு போனோம். அதுக்காக தான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இனிமேல் அப்படி தானே போஸ்ட் ஓட்டுறத விட நம்மளாக தான் இருக்கும் அந்த லெவலில். ஆமாம், கண்டிப்பாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட நான் பேசி தான் இருக்கேன். நாங்கள் எங்களோட லவ் ஸ்டோரிஸில் இருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய டீம் எல்லாரோட பேசியிருக்கோம். ரெண்டாவது எங்களோட அனுபவங்கள் நிறைய இருக்குது. இது வரைக்கும் இத்தனை வருட காலமாக நாங்கள் லைஃப்பில் பார்த்தது பண்ணது எல்லாமே. மற்ற படங்கள் என்னென்னா அவங்க தர ஸ்கிரிப்டை நாங்கள் டெவலப் பண்ணுவோம், அந்த லவ் போர்ஷனை. ஸோ இதை இப்படி இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் லைவாக பண்ணுறதுனால எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லவ் ஸ்டோரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் ஒரு அற்புதமான ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஒரு இந்த கட்லிகரை ஒழிஞ்சிருக்கான கோபால்ன்ற மாதிரி ஒரு பாட்டி சொல்கிறது ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அந்த செக்மெண்ட் தான் எடுத்து வச்சோம். இந்த மாதிரி எங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா லைவான விஷயத்தையுமே தான் எடுத்து பண்ணியிருக்கோம். அவர் தான் கேட்கணும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படத்தில் வந்து லவ் பண்ணணும்னு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து பாஸ்கரில் வந்துட்டு நீனா அவ்வளோ பெரிய ஆளா நீனா அவ்வளோ பெரிய இவனா அப்படின்னு ஒரு வார்த்தை வேணும்னு டேரக்டர் சொன்னார். அப்போது யோசிக்கும் போது ஏரியாவில் ஒருத்தர் பேசின வார்த்தை தான் அப்பா டக்கரு, நீனா அவ்வளோ பெரிய அப்பா டக்கரு அப்படின்னு வார்த்தை. அது புது வார்த்தை. ஏன்னா இந்த படத்துக்கெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் எழுதுவாங்க ஒருத்தவங்க, அதை சப்டைட்டில் போடுவாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் எல்லா படத்தையும் ஃபோன் பண்ணுவாங்க, அப்பா டக்கர் இங்கிலீஷில் என்ன போடுறதுன்னே தெரியல அப்படின்வாங்க. ஸோ எப்பவுமே சப்டைட்டில் அவனோட வார்த்தை பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இனி நீ லவ் பண்ணால் உன் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம்னு யோசித்தோம். அது எதுவுமே செட் ஆகல. ஒரு நல்ல வார்த்தை சொல்லலாம் அப்படின்னும் பொழுது அவர் தான் சொன்னார், இது மாதிரி ஜுமாக்கா ஜூன்னு ஒன்று சொல்லலாம் அப்படின்னும் பொழுது அது ஜுமாக்கா ஜூ ஜா அப்படிலாம் நிறைய பேசி கடைசியாக வந்துட்டு ஜுமாக்கா ஜூ அப்படின்னு செட் பண்ணது. கண்டிப்பாக அதாச்சும் வந்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி என்னோடய உடம்பு என்னுடைய என்ன சொல்கிறது பர்சனாலிட்டி இது எல்லாமே ஆரியா வந்து என்னை பார்த்தோன்னே திட்டுவான், கொஞ்சம் லைட்டாக தொப்பை வந்தாவோட திட்டுவான், அது மாதிரி இது மாதிரி பண்ண அது மாதிரி பண்ணுவான். ட்ரெஸ்ஸிங்ஸு மற்ற விஷயங்கள் இது எல்லாமே சிம்பு சொல்லுவார் அடிக்கடி, இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி செய், காமெடி என்ன அப்படி தான் ட்ரெஸ் பண்ணலாம், படத்துலேயே வந்துட்டு கொஞ்சம் இப்படி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தொழில் ரீதியான படத்துக்கு சம்மந்தமான விஷயத்தில் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயத்தில் உதயநிதி ஸ்டாலினோட ஹெல்ப்பு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒவ்வொரு விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாத விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்காங்க. நானும் தெரியாத விஷயத்த ஓப்பனாக நானே ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுப்பேன். இல்லை சென்டிமெண்ட்லாம் அப்படின்றதில்ல, நான் என்னென்னா என்னை வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுற டேரக்டர்ஸ் என்னை புரிஞ்சுட்டு எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு ஹீரோ வேணும். இப்போ ஆர்யா வந்து ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, இது மாதிரி நீ ஹீரோவா இல்லை வந்து சந்தான ஹீரோவா அப்படின்னு விஎஸ்ஓபிக்கு அது ஆர்யா ட்விட்டர் ரிப்ளை பண்ணியிருக்கான், சந்தானம் தான் ஹீரோ, அப்போ நீ யாருன்னு நான் காமெடின்னு அப்படின்னு இருக்கான். ஸோ அந்த மனநிலை வேணும். அதுக்காக அவன் காமெடி, நான் ஹீரோ கிடையாது, அவன் தான் ஹீரோ. ஸோ எனக்கு அந்த கம்ஃபர்ட் வேணும், அப்போ தான் அந்த ஃப்ரீடமாக நம்ம பண்ண முடியும். நான் போய் நின்ன உடனே இவன் நம்மளை ஓவர் டூப் பண்ணுவானோ இல்லை இவனோட கவுண்டர் டைலாக் நம்மளை காலி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சா அங்கே நம்ம ஒர்க் பண்ணுறது தப்பாக இருக்கும். அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், நமக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்காக நான் சொன்னது, எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொண்டு வரவங்க இல்லை அந்த மாதிரி என்ன விரும்பி இவருக்கு ஃபுல்லாக தரலாம்ப்பா இல்லை இந்த மாதிரி தரலாம்ப்பானா நான் டெஃபினட்டாக கண்டிப்பாக பண்ணுவேன். அது வந்து இல்லை 2 பேருமே பேசி எடுத்த முடிவு தான். ஏன்னா கண்டினியூவாக இருக்கும். 3 படம் பண்ணியிருக்கோம். கதிர்வேலன் காதலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுட்டு வேறு ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணியிருக்கேன். நண்பேண்டாவில் வேறு ஒரு பாடி லாங்குவேஜ், ஓகேல வேறு ஒரு பாடி லாங்குவேஜ். ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த விஷயம் எல்லாமே மறைஞ்சிட்டு சந்தான உதய் அப்படின்றதே தான் பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்னென்னா ஒரு கேப் தேவைப்படுது. ஏன்னா பாஸில் பண்ணதுக்கும் ஓகேல பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் சேம் தான், கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் தான் மாற்றினேன். ஆனால் ஹீரோஸ் மாறினாங்க. ஆர்யா உதயநிதின்ட்டு, ராஜேஷ் சேம் டைரக்டர் சேம் மேட்ரு தான். ஸோ அந்த ஹீரோவோட காம்பினேஷன் ஒரு பிரேக் பண்ணி பண்ணலான்னு 2 பேரும் எடுத்த முடிவு தான். அப்புறம் அந்த கதைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு காமெடி ட்ராக் தேவைப்படலை. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் சார். எப்படி நம்ம வந்துட்டு ஹீரோவாக ஆகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கும்பொழுது இதெல்லாம் மைண்டில் ஏற்றிடணும். டான்ஸ் பண்ணணும், அப்புறம் உடம்பு ட்ரிம்மாக வச்சுக்கணும், அப்புறம் ஹேர் ஸ்டைல் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணணும். காமெடினா வெறும் நம்ம போயிட்டு பஞ்சு மட்டும் அடிச்சுட்டு வரலாம். ஹீரோன்னும் போது எல்லாமே நம்ம மேலே தான் வரும். ஸோ அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் டெஃபினட்டாக பண்ணி ஆகணும். வெறும் ஹீரோன்னு சொல்லிட்டு நம்ம நின்னா மட்டும் பத்தாது. ஸோ அதனால் அதுக்கேற்ற ஹோம்ஒர்க் கொஞ்சம் டெஃபினட்டாக பண்ணேன் நான்.
இல்லை ஆக்சுவலாக அது வந்து அந்த கதையில் தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு படமாக பார்க்கும்போது அது நெக்ஸ்ட் சீனே ஒரு கவுண்டர் சீன் ஒன்று வரும், அதுக்காக தான் வச்சது. பட் அதை கூட கிஸ் பண்ண போகும்போது அவங்க தடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு நல்ல டயலாக் ஒன்று வச்சுருக்கோம். இங்கிலீஷ் படத்தில் போனால் கிஸ் வந்தால் கிஸ், சாவிடனோட சாவிடனோட அழுதுட்டு கிஸ் பண்ணிட்டு தான் அழுகுறானுங்க. ஆனால் தமிழ் படத்தை தான் கிஸ் பண்ணுறது அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த சீன் வச்சது. காமெடினா பேசும்பொழுது வந்தோம், அதனுடைய என்ன சொல்கிறது, நம்ம ஒரு பாடி லாங்குவேஜில் இருப்போம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ஹீரோவாக இருக்கும்போது அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி ஆகணும். எல்லா இடத்துலையும் ஒரே டைமிங்கில் காமெடி அடிக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு விதமான ஒரு டைமிங் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். அப்படி லைனாக 3 ஹீரோயின் 4 ஹீரோயின் இல்லை சார், இந்த கதைக்கு அது மாதிரி தேவைப்பட்டது சார். இந்த கதையில் வந்துட்டு ஒரு 2 ஹீரோயின்ஸ் தேவைப்பட்டது. அதில் ஒரு கேரக்டர் இப்படி இருக்குன்னு, ஒரு கேரக்டர் இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஆஷ்னாவோட ஏற்கனவே ஒர்க் பண்ணனால இவங்க இந்த கேரக்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அவங்கள இந்த கேரக்டரும் இன்னொரு கேரக்டர் ஒரு புதுசாக ஒருத்தவங்க தேடி பார்த்தோம். அப்போ திரைக்கதை வசனம் அடித்த அகிலா கிஷோர், அவங்களோட கேரக்டர் கரெக்டாக செட் ஆச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு. அதனால தான் அந்த டீசர்லேயே வச்சிருப்போம், 2 பொண்ணு மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் கூட வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டான தேவைப்பட்டதுக்காக தான். இல்லை அப்படின்றதில்ல சார். என்னென்னா இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தான் ஹீரோ காமெடியன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலிவுட்லாம் வந்துட்டு ஒன்லி ஆக்டர் தான். என்னோட தொழில்னா நடிக்கிறதுல எனக்கு என்ன கேரக்டர் தராங்க, லீட் ரோல் பண்ணுறேன், இல்லை எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டராக சப்போர்ட்டிங், அது மாதிரி ஒரு ஹீரோன்றது என்ன சொல்கிறது, நான் இவ்வளோ நாளாக ஒரு ஹீரோவோட சேர்ந்து த்ரூ அவுட்டு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நானே தனியாக ஒரு த்ரூ அவுட்டு கேரக்டர் பண்ணுறேன். அப்போ அதோட லீட் ரோலுக்கு பேர் ஹீரோ அப்படின்னு நம்ம இங்கே வச்சு சொல்கிறோம். அப்புறம் எனக்கு உள்ள எசன்ஸ் என்னென்னா காமெடி. அந்த காமெடியை நான் வந்து டெஃபினட்டாக மக்களுக்கு என்ன நான் வந்து ஒரு என்டர்டெய்னராக தான் பார்க்குறேன். என்னை பார்க்க வரவங்க, என்கிட்ட பேச வரவங்க, இல்லை என்னை வந்து மீட் பண்ண வரவங்க கூட சரி, ஒரு சந்தோஷமாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும். அதை நான் சினிமாவில் அப்படியே நினைக்கிறேன். ஏன்னா சினிமாக்குள்ளே வரும்பொழுது பல கவலைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் மறந்து ஒரு 2.5 மணி நேரம் படத்தை பார்க்கலாம் தான் வராங்க. அது என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் டெஃபினட்டாக ஒரு என்டர்டெய்னராக தான் இருப்பேன். அது காமெடி ஜானரில் தான் இருக்கும். டெஃபினட்டாக ஆக்ஷன்னா கதைக்கு தேவைப்பட்டால் இருக்கும், அது கூட கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இல்லை அதுதான் சார். இப்போ என்னென்னா என்ன சொல்ல வர்றது, என்னுடைய முதல் எஃப்எம்எஸ், அதாச்சும் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறது வந்து எஃப்எம்எஸ் தான் ரிலீஸ் பண்ணோம். அதனுடைய விஷயங்கள் மற்ற டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பேசணும். லாஸ்ட் மினிட்ல எப்படி வேணாலும் மாறலாம். அதாச்சும் நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி வந்துட்டு வேறு ஒருத்தவங்க வாங்கலாம், இல்லை வேறு ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ணலாம், இல்லை படம் கையை விட்டு இன்னொருத்தவங்க டோட்டலாக மாற எல்லாமே பண்ணலாம். ஆனால் முதல்ல கொண்டுட்டு போய் இது ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த படத்துக்கு, இந்த கதைக்கு, அந்த ப்ரொடியூசருக்கு இருக்கான்றது எல்லாருமே பார்ப்பாங்க. ஆக்சுவலாக ஆஸ் எ ஃப்ரெண்டாக உதயநிதியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி, சினிமாவை பொறுத்த வரைக்கும் கடவுளாக இருந்தாலும் சரி, நீ உன்னதை தொற்றுருக்க அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடிய பக்குவம் உனக்கு இருக்கா அப்படின்னா தான் உன்னுடைய மெட்டீரியல் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். நீ எடுத்த உடனே ஆனால் நீ வாங்கிக்கிங்க ப்ரோ, நீ வாங்கிக்கிங்க அப்படின்ட்டாலே ஏதோ வீக்கு போல நினச்சிருவாங்க. ஸோ அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு கேட்கவே கூடாது. நம்மளுடைய ஸ்டஃப்பு நம்மகிட்ட இருக்குது, அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணும். அது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறக்கூடிய சுச்சுவேஷனில் மாறலாம், மாறாமையும் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, இப்போ விடி சார் சொன்ன மாதிரி படம் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது இப்போ நான் ப்ரொடியூசராக தெரிஞ்சுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் லட்டு பண்ணேன், கனல் எடுத்து ஆசையா, அதை ராம்நாத் சார் தான் ப்ரொடியூசர், லைன் ப்ரொடியூசர். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், நான் வந்துட்டு லைன் ப்ரொடியூசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிவிபி. ஸோ நான் படம் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான். ஸோ என்னோடய ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கும், நான் படம் பண்ணி கொடுத்துருவேன், அவங்க ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பு. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் படம் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது தான் அதனுடைய கஷ்டமும் பெயினும் தெரியுது. எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஒரு டேட் பிடிக்கிறதுலேருந்து, ஒரு டைட்டில் பிடிக்கிறதுலேருந்து. அதான் நான் சொன்னேன், ஏதாச்சும் வந்துட்டு எல்லோரும் இடம் வாங்கி போடுறாங்களோ இல்லையோ, இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ இல்லையோ, ப்ரொடியூசர் யூனியனில் போய்ட்டு ஒரு பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. எந்த பேர் சொன்னாலும் அது ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு பேராக இருக்குது. சும்மா நீ ஏன்டா என்னை கூப்பிட்டா அப்படின்னா அதுவும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க சார், ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சார்ன்றாங்க. ஸோ பேர் டைட்டில் வைக்கிறதுலேருந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப 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 போராட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. அதாவது நான் வந்துட்டு அதான் சொன்னேன், என்னோடய டீம் முருகன் என்கிட்ட டேரக்டர், என்னோடய ரைட்டர்ஸாக இருந்தாங்க. என்னுடைய மிகப்பெரிய பலம், என்னுடைய எல்லாமே அவங்க தான். ஏன்னா நான் ஒரு பஞ்சு பேசுகிறேன், இல்லை ஒரு டைலாக் எழுதுறேன்னா எல்லா படத்துலையும் என்னுடைய இன்புட்ஸ் எல்லாமே அவங்க தான். அப்போ அவங்க நான் டைரக்ஷன் பண்ணுவீங்க, நீங்கள் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ அவங்க சொன்னால் நம்ம பண்ணலாமே, இப்போ பண்ணலாம்னு. அதாச்சும் தான் நான் ஒரு விஷயம் சொன்னேன், நம்ம முதல்ல வேகமாக முன்னேறணும், வேகமாக நம்பர் 1க்கு வரணும்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஸ்லோவாக ஸ்டெப் எடுக்கணும். ஃபாஸ்ட்டாக ஸ்டெப் எடுத்தால் அது தப்பாயிடும். அதனால் ஒரு லைன் பிடிங்க, இன்னொரு லைன் பேசுங்க. அது மாதிரி பேசி எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்படிலாம் பேசி அதுக்கப்புறம் லைன் பிடிச்சோம்.
இவங்க பில்டப் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன அடுத்த அவதார் இல்லை ஒரு ஜொராசிக் வேர்ல்டு மாதிரி வேறு ஒரு படம் அப்படின்னு நினைக்க வேணாம். நார்மலான ஒரு யதார்த்தமான ஒரு கதை, அதில் காமெடியில் இருந்து ஒரு நல்ல ஒரு சின்ன சென்டிமெண்ட் எண்டில் ஒரு மெசேஜாக இருக்கும். அது எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்க லைஃப்பில் இருக்க எல்லா யூத்துக்குலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே ஒரு அடாப்ட் ஆகிற மாதிரி ஒரு மெசேஜான ஒரு விஷயம். ஸோ அதுக்கான ஒரு டைட்டில் தான் இது. இனிமே இப்படி தான். ஆக்சுவலாக நிறைய பேர் நினச்சிருக்கேன் இனிமே சந்தான ஹீரோ தான், அதனால தான் இனிமே இப்படி தான் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு அது அவ்வளோ ஆப்டாக இருக்கும் அப்படின்றதான் வச்சோம். அதுக்கப்புறம் என்னுடைய படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கூடவே இருக்கிற என்னுடைய விடிவி கணேஷ் சார் அவர்கள் என்னென்னா 2 பேருமே எங்கே போனாலும் ஒன்றா இருப்பா தான் சொல்லுவாங்க. அந்த படத்தில் சென்சார் சர்டிஃபிகேட் மாதிரி ஆகிட்டார், சந்தானம் தான் அவர் இருப்பார்ன்ற மாதிரி. ஸோ ஒரு நல்ல ஒரு நலன் விரும்பிய மேலே இது மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறது எல்லாத்துலேயுமே. அப்புறம் தம்பி ரமேஷ் சார், நரேன் சார், அப்புறம் இந்த ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ண ராஜ்நாராயணன், சுப்பு சார், ரமேஷ், இந்த மாதிரி மொத்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த டைமில் தெரிவிச்சுக்கிறேன். இதை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த நம்ம நிக்கில் சார் அவர்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் போட்டோடனே பயந்துட்டேன், நம்ம சீனில் இவர் நடிக்கவே இல்லை படத்தில், இவர் எப்படா வந்தார் அப்படின்ட்டு. நிக்கில் சார் அப்படியே 48 ஃப்ரேம்ஸ் அப்படி வர்றது, கை மட்டும் காட்டுறது. ஸோ நிக்கில் சாருக்கு அவங்க டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.